சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம். குட் மார்னிங் டு எவ்ரிவன். இது சட்டப்படி என்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல ஒரு பகுதி குற்றமாக இருந்தது, ஒரு பகுதி. பட் இப்போ அந்த ஒரு பகுதி குற்றத்தையும் எடுத்துட்டாங்கண்ணா. அது இப்போ கிடையாது, அந்த கான்சிக்வன்ஸ் கிடையாது, லீகல் கான்சிக்வன்ஸ். இந்த குற்றம் ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆண் வேற ஒரு பெண்மனை நோக்குதல்னு சொல்லணும் இல்லையா, வேற ஒரு திருமணமான பெண்ணுடன் அவங்க குடும்பத்தில் போயிட்டு குட்டையை குழப்பினாரு அப்படின்னா அவர் மேலே குற்றம். பட் அந்த பெண் மேலே குற்றம் கிடையாது, தண்டனை கிடையாது, அவங்களுக்கு தண்டனை கிடையாது. அதே மாதிரி ஒரு பெண் போய் வேற ஒரு குடும்பத்தில் போய் குட்டையை குழப்பினாங்கன்னா அவங்க மேலே தண்டனை கிடையாது. அப்படி ஒரு சட்டம் இருந்தது. அந்த ஆண் வேற ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் குட்டையை குழப்பினார்னா அவர் மேலே தண்டனைன்னு இருந்தது. ஸோ அது கொஞ்சம் பாரபட்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம உச்சநீதிமன்றம் நினச்சதுனால, அதே மாதிரி பெண்ணை இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் கணவனுடைய சொத்தாக கருதுகிறாங்க, அதனால் என் சொத்து மேலே இன்னொருத்தன் கை வச்சுட்டான், அதனால தண்டனை கொடுங்கன்னு இப்படி கேட்குற மாதிரி போகுது. அதனால் அந்த இதையே எடுத்துட்டாங்க, அந்த குற்றமே இல்லைன்றது எடுத்துட்டாங்க. ஸோ குற்றவியல் சட்டப்படி அது ஒன்றும் தண்டனை கிடையாது இப்போ. ஆனால்